நான் கேட்கிறேன், திருமாவளவன் என்கின்ற ஒரு தீய சக்தி முஸ்லிம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடை எதிர்க்கிறாராம். அந்த முஸ்லிம்கள் இங்க வந்து முருகனை கும்பிடுவாங்களா? வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். திருமாவளவன் என்ற தீய சக்தி முஸ்லிம்களை வைத்து முருக மாநாட்டை எதிர்ப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆவேசமாக கொந்தளித்துள்ளார். பவன் கல்யாண் வர்றாருன்னு ஏன்னு கேட்குறீங்க? இந்த அல்லோலியா பாபு கேட்கிறார், ஏன் பவன் கல்யாண் வர்றாருன்னு. நான் கேட்குறேன், திரு பீட்டர் அல்போன்ஸ் தமிழர் தானே, ஒத்துக்கிறீங்களா? பீட்டர் அல்போன்ஸ் தமிழரா இல்லையா? அமீரு, ஜவாஹிருல்லா, ஆலூர் ஷானவாஸ் இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே. முருகப்பெருமான் தமிழ் கடவுள். திருச்செந்தூர்ல நடக்கிற முருகப்பெருமானின் குடமுழுக்களை இவங்க எல்லாரும் வந்து நின்று திருநீர் பூசி சாமி கும்பிடுவாங்களா? நான் கேட்கிறேன், திருமாவளவன் என்கின்ற ஒரு தீய சக்தி முஸ்லிம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடை எதிர்க்கிறாராம். அந்த முஸ்லிம்கள் இங்க வந்து முருகனை கும்பிடுவாங்களா? இங்க வர வேண்டாயா? திருச்செந்தூர் முருகனுக்கு குடமுழுக்கு நடக்குது, அதுல கும்பிடுவாங்களா உன் கூட வந்து நின்னவங்கெல்லாம்? ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பார்க்குறீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழர்கள்னு சொன்னா அது இந்துக்கள் தான். ஏன்னா தமிழ் கடவுளை ஏற்றவர்கள் மாத்திரமே தமிழர்கள், மற்றவர்கள் தமிழர்கள் அல்ல. ராஜா சொல்லல, திருமாவளவன் சொல்றாரு. ராஜா சொல்லல, சேகர் பாபு சொல்றாரு. தமிழ் கடவுள் முருகனை ஏற்காதவர்கள், தமிழ் கடவுள் முருகனை கும்பிடாதவன் எவனும் தமிழன் இல்லைன்னு சொல்ற தைரியம் இந்த அல்லேலியா பாபுவுக்கு, சேகர் பாபுவுக்கு வருமா? ஆகவே முருக பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள், தினந்தோறும் வருகிறார்கள். இந்த தீய சக்திகளுக்கு பதில் அளிப்பார். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.